கேட்டை நட்சத்திரம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வராக பெருமாள். புதன் தசையில் பிறந்த இவர்கள் விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை மிகவும் நன்மையை தரும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை திருப்பதி சென்று ஸ்ரீ வராக பெருமாளையும் ஸ்ரீனிவாச பெருமாளையும் அலமேலு மங்கா தாயாரையும் வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தவறாமல் வராக கவசத்தை படிப்பது மிகவும் நன்மையை தரும். மாதந்தோறும் வரும் கேட்டை நட்சத்திரம் அன்று பெருமாளுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் தீபம் ஏற்றி துவரை பொடி கலந்த சாதத்தை பசுமாட்டிற்கு கொடுக்கவும். பொதுவாக கேட்டை 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும் சித்திரை, ஆவணி, புரட்டாசி, மார்கழி, மாசி இந்த மாதங்களில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் வளமுடன் வாழ்வார்கள். மேலும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் திருச்சிக்கு அருகே உள்ள உத்தமர் கோவில் சென்று இறைவனை அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரும். கேட்டை நட்சத்திரத்திற்கு சிறப்பு நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம், கார்த்திகை, உத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் கேட்டை நட்சத்திரத்திற்கு நன்மையை தரும். கேட்டை நட்சத்திரத்தின் பகை நட்சத்திரம் அஸ்வினி. எனவே கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கவும். கேட்டை நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் பராய் மரம். எனவே பராய் மரம் ஸ்தல விருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரும். மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.